வேலூரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் விளக்கு, இது வந்து நெய் தீபம் சொல்லுவாங்கள்ல, கீ போட்டு நம்ம அந்த திரி போட்டு இந்த விளக்குல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை வந்து ஏற்றணும். ஸோ அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் இந்த விளக்கை வந்து நம்ம நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கு வந்து அது விளக்கு ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா மெயின் விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்காக அதுக்கப்புறம் ஆர்த்தியும் காட்டலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஆர்த்தி காட்டலாம். ஸோ சிவபெருமானுக்கு ஆர்த்தி விளக்குனே சொல்லுவாங்க. இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 180 போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 160 கொடுத்தாங்க. நான் ஒரு விளக்கு மட்டும் வாங்கினேன். இது வந்து பிராசல் தான், பித்தளை தான் நாங்கள் வந்து வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் இருக்குதுங்க. ஸோ நான் வெயிட்டாக தான் பார்த்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து இந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்துட்டு 1 by 1 வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஷாப் வீடியோலாம் வரும், ஃபர்ஸ்ட்லேயே வரும், பார்த்துக்குங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து நம்ம பாஞ்சிருக்கு இல்லையா, அது வாங்கினேன். அப்புறம் இந்த கிளிப்பு வந்து வாங்கினேன், கிளிப்பு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஊருக்கு வாங்கிட்டு போனேங்க. குழந்தைங்களுக்கு வந்து இடுப்பில் அண்ணா கயிறு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வாங்கினேன். இது வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து 120 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த மீட்டர் கணக்கில் கொடுக்குறாங்களா, அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வருது இல்லையா. ஸோ அதுவே 20 ரூபா ஒரு மீட்டர்னு கொடுப்பாங்க கடைகளில். சில கடையில் தருவாங்க, எப்படின்னு தெரியாது. பிளாக்ல வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அண்ணா கயிறு கட்டுறதுக்காக வந்து வாங்கினேன். இது நான் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்பஸ்க்காக எனக்கு வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனும் பிளாக்கும் எனக்கு வாங்கினேன். இது ரெண்டு மட்டும் ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடு வந்து வாங்கினேங்க. இந்த கம்பல் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் இந்த கம்பல். எனக்கு இந்த மாதிரி போட பிடிக்காது, அது என்னன்னு தெரியல. இப்போ இதை பார்த்தோன்னே சரி வாங்கணும்னு தோணுச்சு. நான் இந்த மாதிரிலாம் ரொம்ப லாங்கெல்லாம் தோடு வந்து ஜிமிக்காலாம் தோடுலாம் போட மாட்டேன். ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஸோ நம்ம ஜீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங்காக இருக்குது, அதனால வந்து வாங்கினேன். இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 rupees தாங்க. இந்த ஷாப் நம்ம எப்போ வாங்குவோம் இல்லையா, ஹோல்சேல் கடை. ஸோ அந்த ஹோல்சேலில் தான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த வீடியோவும் வரும் பாருங்கள். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஹெவி வெயிட்டில் வந்து வாங்கலை நான். லைட் வெயிட்னா ஓகே, இந்த தோடு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கினேன். அப்புறம் எப்பவும் போல் ஐப்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து குங்குமம் வைப்பலையே, அந்த குங்குமோடைய பேஸ்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷு நான் வந்து 4 வாங்கினேன். ஸோ 4 நெயில் பாலிஷு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ இது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் எப்போ எல்லோ க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேடோ கலரில் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனாலே வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 15 ரூபாய் ரேட்டு. ஸோ ஹோல்சேல் கடை தான். இது பாக்ஸாக வாங்கினா 10 ரூபாய் தருவாங்க. ஒரு நெயில் பாலிஷு 10 rupees தாங்க. அது வந்து பாக்ஸாக 300ல் பாக்ஸ் வருது. ஆனால் அது வந்து அதுலேயே எக்ஸ்ட்ரா ஒன்றும் வருது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நான் இந்த கிளிப்பு வந்து வாங்கினேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி கிளிப்பு வாங்கினேன் இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குதுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இது வந்து சோட்டா கிளிப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல. எனக்கு எப்பவுமே வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் எல்லாம் பேண்டோ கிளிப்போ நான் யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் சரி இந்த பிளாக்கு ஹேர் பிளாக் தான் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குங்க. இதில் 10 இருக்கும் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பவுச் நம்ம வந்து பவுடர் அடிப்போம் இல்லையா, கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்குலாம் பவுடர் அடிக்கிறதுக்காக. நான் பெரியவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க, இப்போல்லாம் அப்படி யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதோடைய வந்து 12 இருக்குது. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். 100 ரூபாய் இருந்துச்சு முன்னாடி, இப்போ 90 ரூபாய் இருக்குது. ஸோ 10 ரூபாய் குறைஞ்சிருக்குது இது மேலே. இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கும் இப்படி இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன வாங்கணும் சொல்லிட்டு, ஸோ நம்ம வந்து முன்னாடி ஃபேஸ் வாஷ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதுலேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சாக்கோலில் வந்துட்டு கிளிசிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் இருக்குது, அது சீரமும் இருக்குங்க. நம்ம சீரமாக கூட இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய கிளாஸ்க்காக தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன். 7 years வந்து பார்த்தீங்கன்னா பார்லர் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறதுல கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். அது கூட ஒரு 2-3 months எடுக்கல. ஸோ திருப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அட்டன் பண்ணணும் கிளாஸு. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு 225 ரூபாங்க இதோட ரேட்டு. இது வந்து இந்த வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்போடைய வீடியோ கூட வரும் பாருங்கள். இது வந்து நான் பார்லருக்குன்னே ஷாப் தனியாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்லரில் வந்து லாபம் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 225 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு சரிங்களா. ஆனால் இதை டிஸ்கவுண்ட் வந்து பண்ணல. இது வேற பார்லரில் வாங்கினேன், பார்லர் ஷாப்பில் வந்து வாங்கினேன். அங்கேயே நிறைய ஷாப் இருக்குங்க, பார்லருக்குன்னே தனியாக ஷாப் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் ரேட் போட்டிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ எல்இடி வாட்டர் ஃபவுண்டேஷன், இது வந்து 15 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 47. இதில் வந்து 2 ஷேடோ தான் இருந்தது, ஆனால் 2 ஷேடோ மட்டும் தான் வந்துருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வந்து கேர்ள்ஸோடைய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி தான் இது 2 ஷேடோ தான். ஸோ நம்ம பர்பிள்லாம் நிறைய இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பர்பிள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. மெயினாக வந்து ஸ்கின்னுக்கு இந்த பிம்பிள் அதெல்லாம் வராது. கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. காஸ்ட்லியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் மட்டுமே எப்பவுமே காஸ்ட்லியாக வந்து வாங்கிங்க. அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக வாங்கினா மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது சொன்னபடி என்னுடைய கிளாஸ்க்காக தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், எனக்கு யூஸ் பண்ணுவேன், என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஜூம் கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை, மென்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து 400 வரைக்கும் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் ரெகுலராக பார்லர் வச்சுட்டு இருக்கும்போது வாங்கின ஷாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால அங்கே வந்து 300 வந்து கொடுத்து வாங்கினேன். வாட்டர் ப்ரூஃப்னால நம்ம வந்து வாங்கலாம். வாட்டர் ப்ரூஃப்னா நம்மளுக்கு வந்து நம்ம வேர்வை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து அது அந்த மேக்கப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து ஸ்டூடியோ மேக்கப்புங்க. ஸ்டூடியோக்காக நம்ம வந்து போடுவாங்க இல்லையா மேக்கப்பு, ஸோ அதனால தான் ஸ்டூடியோ ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, 47 இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க. இது எந்த ஷாப்பில் கிடைக்கும், பியூட்டிஷியன் ஷாப்பில் வந்து கிடைக்கும். இது நீங்கள் பார்த்துட்டு கூட ஒன்றா வாங்கிக்கோங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம எவ்வளோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாருக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து செட் ஆகுங்க. இது வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியில் வந்து பிங்க் பவுடர் வந்து வாங்கினேன். நான் எப்பவுமே நான் சஜெக்ட் பண்ணுறது வந்து லாக்மி தான். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பார்லர் வச்சுட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். லாக்மி பவுடர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 250ங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. இதில் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. ஸோ இது மட்டும் அப்படியே ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா. பல்காக வாங்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 500 700 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10,000 அப்படி வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பிங்க் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா லூஸில் தான் இருக்கும். ஸோ இந்த கேப் கைட்டு இது ஒரு சின்னதாக ஒரு பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பவுட்ரு வந்து இருக்கும். ஸோ இது ஏன்னா அது மேலே பறக்கும், ஸோ அதுக்காகவே தான் நான் இது ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இது நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லா சாண்டலுங்க, இது சாண்டலோடைய ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஸோ சாண்டல் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கனால தான் அந்த காஸ்ட்லியாக அந்த ரேட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்மியில் இந்த மாதிரி லூஸ் பவுடர் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து மிரல் வச்சு பாருங்கள், இப்போ ப்ரெஸ் பண்ணவுடனே நான் அது பறக்கும் சொன்னேன். ஸோ அதுக்காக தான் இதில் மிரல் வச்சு வரும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த பவுடர் வந்து ரஃப்பாக இருக்கும். ரஃப் பவுடர் வந்து நம்ம வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து முன்னாடி மெரூன் கொடுத்துருந்தாங்க டாப் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா டார்க் பிளாக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக்மி சொல்லணும், லாக்மி தான் ரொம்ப வெரி குட் சொல்வேன். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். ஸோ இது ஃபவுண்டேஷனில் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதில் சாண்டல் அதிகமாக இருக்குது. சாண்டலோட அந்த சாண்டல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து இழைப்போம் இல்லையா, தண்ணியோ இல்லை பன்னீர் வச்சு இழைச்சி சாமிக்கு வைப்பலையே, அந்த மாதிரி இந்த சாண்டல் இதில் இருக்கிறதுனால. ஸோ இதில் லாக்மியில் கூட வருங்க, லாக்மியில் கூட ஃபவுண்டேஷன் வரும். நீங்கள் வேணால் எது வேணாலும் வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரியில் லிப் பாம் வந்து வாங்கினேன். ஸோ லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா லிப்புக்கு நாங்களே வீட்டில் நானே தயார் பண்ணுவேங்க. ஸோ நான் வந்து இது கிளாஸ்க்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த கலர் ஷேட் ஆகாமல் வந்து இருக்குது சொல்கிறதுக்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 110 சொன்னாங்க. ஸோ இது வந்து 110 110 ரூபா. ஸோ இதோட ரேட் வந்துட்டு இதிலே ரேட்டெல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் அத்தர் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு. நான் எங்கே போனாலும் எனக்கு இந்த அத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அத்தர் லவர்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அத்தர் வந்து வாங்கினா அது பயங்கரமான ஸ்மெல்லுங்க, நல்ல ஸ்மெல்லு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரேட் வந்துட்டு இது. ஸோ அப்படியே தான் வந்து கொடுத்தாங்க. இங்கே இருக்க பாருங்கள் ரேட் 125. ஓப்பன் கிளாசிக் வந்து அத்தர் செம்ம ஸ்மெல்லு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய அத்தர் வாங்கிட்டு வந்திருக்குங்க. அதில் நாட்டு மந்துக்கெல்லாம் அத்தர் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். ஸோ எங்கே போனாலும் எனக்கு அத்தர் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வாங்குவேன். அத்தர் யாருக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேலூர் மார்க்கெட்டுக்கு போகணுமா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜரபுரா வந்து வாங்கினேங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ கல்யாணத்துக்கு வந்து பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு பண்ணுவாங்க, ஸோ பார்ட்டி ஹாலில் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போனால் சாமி கோவில் திருப்பதி அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இந்த பூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஃப்ளவர் எங்கே வாங்கினேன்னா கோவாவில் நான் வந்து வாங்கினேன். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த பூவோட நேம் வந்து தெரியும். ஜரபுரா சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்குது, ஜரபுரா தான் எனக்கு தெரியும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எனக்கு சரியா இப்போ அது ஞாபகம் வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100ங்க, 10 இருக்குது. இப்படிதான் கொடுப்பேன். ஒரு பூ வாங்க போயிட்டு ஒரு கட்டா தான் தர முடியும், இந்த ஒண்ணுலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து இந்த பூ வைக்க மாட்டாங்க, நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க வந்து அந்த டெக்கரேட் பண்ணுவாங்களே. ஸோ அங்க அந்த டெக்கரேட் கோவா சைடுல எல்லாம் வைப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு பூ வந்து 30 ரூபா. ஆமா, அப்போவே நான் வந்து இல்ல 40 ரூபாய் அப்போ வாங்கும்போது 10 வருஷம் முன்னாடியே 10 இயர்ஸ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து நாங்க மேரேஜ் ஆயிட்டு அப்போ வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது இந்த பூ இந்த ஜரபுரா பார்த்தா வந்து, ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தா யாரும் வச்சுக்க மாட்டேன்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அங்க கோவால தான் வைப்பாங்க. ஸோ அதனால நான் இது வந்து வேலூருக்கு எப்போ மார்க்கெட் போனாலும் நான் வந்து இந்த பூ வாங்குவேன் மெயினா. ஸோ எவ்வளோ ரேட்டா இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டா தான் கொடுப்பேன்ட்டாங்க. நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, கலர் வந்து மாத்தி கொடுக்க மாட்டேன், ஒரே கலர் கட்டு மட்டும் எடுத்துக்கணும்னா நிறைய கலர் இருக்கும், ஒயிட்டு ரெட்டு. அதுக்கப்புறம் போனால் எனக்கு எல்லோ, சரி எல்லோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் நீங்களும் வந்து பாருங்க, வாங்கி வச்சு பாருங்க. இதுவும் டேரி பூ மாதிரி தான், ஒரு அழகா இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இது வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 400 ரூபாய் அப்படிலாம் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. 1 கிலோ இது 50 ரூபாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 1 கிலோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் புரட்டாசி மாதம்லாம் பிறந்துச்சுன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூ தாறுமாறாக போகும் ரேட்டு. ஸோ நான் 1 கிலோ வாங்கினேன். ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க. மெயினாக அதுக்காக தான் பூவெலாம் வந்து வாங்கினேன். முல்லைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் 50 ரூபா சொன்னாங்க. இந்த பூவே வந்து பார்த்தீங்கன்னா நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 200 ரூபாய் சொன்னாங்க. 200 ரூபாய் சொன்னாங்க. அரை சேரோ ஒரு சேரோ சொன்னாங்க. எனக்கு சரி அது மட்டும் ஞாபகம் இல்லை. 200 ரூபாய் சொன்னாங்க. 50 ரூபாய் இன்னைக்கு ஒரு சேர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து கட்டணும், கட்டி வச்சோம்னா அவ்வளோ அழகா இருக்கும், நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பூத்துறதுக்கு முன்னாடி இது கட்டிடணுங்க, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் நம்ம ஜரபுரா வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இதுதான் பூ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ தக்காளி 50 ரூபாங்க. இந்த தக்காளி ஃபுல்லாமே 4 கிலோவா. 4 கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ரேட்டு. கேரட் தக்காளி நேற்று வாங்கிட்டு எவ்வளோன்னு சொன்னோம்? 35 ரூபாய். 35 ரூபா 1 கிலோ. 1 கிலோ அங்காடியில் வாங்கிட்டு வந்தோம் 35 ரூபாய். சேம் இப்படிதான் தக்காளி, சேம் தக்காளி தான், இது எந்த மாற்றமும் கிடையாது. சோ இது 50 ரூபாய் 4 கிலோவும் தக்காளி. கேரட் வந்து பாத்தீங்கன்னா அங்காடியில 85 ரூபாய், உழவர் சந்தையில 86 ரூபாய் 87 ரூபாய் வரும். ஆனா 20 ரூபாங்க கேரட். இது வந்து வேலூர் மார்க்கெட்ல வாங்கணும். 20 ரூபாய் கேரட், 20 ரூபாய் பீன்ஸ், 20 ரூபாய் அவரைக்காய், 20 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய். உருளைக்கிழங்கு மட்டும் 20 ரூபாய் கிடையாது. 1 கிலோ 30 ரூபாய். நாங்க வந்து இப்ப பட்டாணி குருமா வச்சோம், வந்து தோசை சாப்பிட்டோம்ல லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு தோசை மாவு வச்சு தோசை ஊத்திட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வச்சோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு 30 ரூபாய். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 கிலோ 50 ரூபாய். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபாய் ஒரு தேங்காய். ஸோ நல்லா இது வந்து பெரிய தேங்காய்ங்க, நல்லா இந்த பருப்பு நல்லா முத்தி இருக்குது. ஸோ அந்த மாதிரி 3 தேங்காய் வாங்கினா 105 ரூபாய் 3 தேங்காய். ஸோ இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மார்க்கெட்ல நாங்கள் பேக் எடுத்துட்டு போல. ஸோ போதும், ரொம்ப கூட்டமா இந்த ரஷ்யா நாங்கள் மார்க்கெட்டுக்கே போக மாட்டோம், ரஷ்யா இருக்கு எப்பவுமேன்னு சொல்லிட்டு. ஸோ 20 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒத்துதான் வந்து சொல்லலாம். கேரட் எல்லாம் 20 ரூபாய் 1 கிலோக்கு மேலே வருங்க வெயிட். வந்து என்கிட்ட வெயிட் மிஷினே இருக்குது. 80 ரூபாய் கிலோ, 86 ரூபாய் உழவர் சந்தையில போடுறாங்க. 85 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அங்காடியில போடுறாங்க ரேட்டு. ஆனா பீன்ஸ் 20 ரூபாய், அவரைக்காய் 20 ரூபாய், எல்லாமே 20 தான். ஒரு தம்பி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கூரை வைக்கல, ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி தாம்பாளம் மாதிரி ஒரு இது இருக்கும் கப்பு, அந்த கப்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. வேலூர் மார்க்கெட். வேலூர் மார்க்கெட். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வாங்க அந்த இடத்துல மட்டும் வீடியோ எடுக்கல, ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.